வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 30. தாராவின் அசட்டியான போக்கில் மிகவும் மனம் கசந்து விட்டார் சதானந்தம். புதிதாக அவள் ஏற்பாட்டின்படி வந்த பவளாம்பிகை மருத்துவமனை வைத்தியர்கள் யாரிடமும் அவர் சிகிச்சை பெற விரும்பவில்லை. அவர்களும் அங்கே நீடிக்காது போய் மருத்துவமனையே மூடப்பட்டு விட்டதும் அவருக்கு தெரிந்த கதைதான். தமக்கு இனி சிகிச்சை எதுவுமே தேவையில்லை என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார். தாராவும் வற்புறுத்தவில்லை. பக்கவாதம் ஏற்பட்ட ஆரம்ப நிலையில் சிறிதளவை அவரை கவனிக்க வந்த டாக்டர் சண்முகம் சில சிகிச்சை முறைகளை பற்றி அவரிடம் சொல்லியிருந்தான். அவன் எழுதி கொடுத்த மருந்துகளையே தொடர்ந்து வேலையாள் மூலம் அவர் வாங்கி சாப்பிட்டு தம்மை தாமே கவனித்து கொள்ள தொடங்கியிருந்தார். பல காலமாக அவரது வீட்டு எடுபடி ஆளாக இருந்த ஏழுமலைக்கு ஐயா மீது அபார விசுவாசம். காலடியில் கிடக்கும் நாய் போல் அவன் அவரது அருகிலேயே இருந்த வண்ணம் அவருக்கு தாரா செய்ய மறுத்த பணிவிடைகளை சளைக்காது செய்து வந்தான். கட்டின மனைவிக்கு இல்லாத அன்பு அந்த ஏழை வேலை ஆளிடமிருந்ததை உணர்ந்த சதானந்தம் நெஞ்சுருகி போனார். நாளடைவில் அவருக்கு தாராவி மீது மனக்கசப்பு அதிகமாகி கொண்டு போயிற்று. கொஞ்ச நாளாக அவர் அவளிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டார். பக்கவாத பாதிப்பினால் குளறி கொண்டு பேசிய அவரது வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்க தாராவுக்கும் பொறுமை இருக்கவில்லை. பேசாவிட்டால் மோசமோ என்ற அசட்டை அவளுக்கு. இந்நிலையில் ஒரு நாள் காலை அவர் தமது உடல் நிலையில் ஒரு மாறுதலை உணர்ந்து அதிசயத்துடன் ஏழுமலை என்று கூவினார். என்ன ஆச்சரியம்! ஒரு பக்கத்து வாய் இழுத்து கொண்டு கோணலாக்கி விட்டிருந்த முகத்தசை படிமனாக்கி விட்ட உணர்வு. மெல்ல கையால் தொட்டு பார்த்தார். அசைக்க முடியாது கிடந்த கையை அவரால் தூக்க முடிந்ததே. குளறி கொண்டு பேசும் எஜமான் முன்போல் அதிகாரமாக கம்பீரமாக தன்னை அழைப்பதை கேட்டு திகைப்புடன் ஏழுமலை ஓடி வந்தான். இதோ பார், என் கையை தூக்க முடிகிறது, காலை அசைக்க முடிகிறது, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தார் அவர். எஜமான், நல்லா பேசுகிறீங்களே! வியப்புடன் ஓடி வந்து நின்றான் அவன். ஏழுமலை, எனக்கு இப்போத்தான் நம்பிக்கையே வந்திருக்கு. நீ மட்டும் உதவினால் மெல்ல எழுந்து நடக்க முயல்வேன். அவர் உணர்ச்சி ததும்ப கண்கள் பளபளக்க அவன் கையை பற்றி எழ முயன்றார். எல்லாம் அந்த பவளநாதரின் கிருபைங்க. அவருக்கு பால் அபிஷேகம் செய்யணுங்க. ஆனந்தப்பட்டான் அவன். உன் அன்பிலும் டாக்டர் சண்முகத்தின் உண்மையான உழைப்பிலும் நான் ஆண்டவனை தரிசித்தேன். எனக்கு இப்போ கண் திறந்துட்டது. இனி மோசம் போக மாட்டேன். பேசிக்கொண்டே வேலையாளின் தோலை பிடித்து கொண்டார். ஏழுமலை கைத்தாங்களாக அவரை பிடித்து நிறுத்திய போது அவருக்கு மெல்ல காலை ஊன்றி நடக்கவும் முடிந்தது. நான் டாக்டர் சண்முகத்துக்கு நல்ல கைராசி. ஆனால் நாம் தான் கொடுத்து வைக்கலை. ஆஸ்பத்திரியை ஒரேடியாக பாவிகள் மூடிவிட்டாங்க. பேசிக்கொண்டே 4 எட்டு நடந்தவர் வேதனையுடன் பெருமூச்சு விட்டபடி படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டார். அது சமயம் வாயிலில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. ஏழுமலை ஓடி சென்று எட்டி பார்த்தான். எஜமான், உங்களை பார்க்க டாக்டர் சண்முகமும் ஷேக் தாவூத் ஐயாவும் வராங்க, பரபரப்புடன் கூறினான். உண்மையாகவா? அவரால் நம்பவே முடியவில்லை. மருத்துவமனையில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பின்னர் மனத்தாங்கல் ஏற்பட்டு கொண்டு ஷேக் தாவூத் அந்த வீட்டிற்குள் கால் வைத்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. டாக்டர் சண்முகத்தை அங்கே வரக்கூடாது என்று தாரா தடை உத்தரவு போட்டிருந்தாள் என்பதும் அவருக்கு தெரியும். வாங்க, உட்காருங்க. மகிழ்ச்சியுடன் கை கூப்பி வரவேற்று உபசரித்தார். சண்முகம் திகைத்து போனான். பரவாயில்லையே, எவ்வித சிகிச்சையும் இல்லாமல் விழுந்து போன கையை சதானந்தத்தால் தூக்கி கும்பிட முடிகிறதே. அந்த வியப்பில் அவனுக்கு பேசவே தோன்றவில்லை. அவர்கள் அமர்ந்தனர். ஏழுமலை பணியுடன் பின்பக்கம் சென்று விட்டான். ஷேக் தாவூத் பேசினார். நீங்கள் நெடுநாளைய நண்பர், அதனால் உங்களிடம் வந்து முதலில் பேசிவிட்டு பின்னர் தக்க நடவடிக்கை எடுப்பது என்ற நோக்கம் எங்களுக்கு. உங்கள் மீது கடுகளவும் எங்களுக்கு வருத்தம் கிடையாது. பாவம், நோயாளியாக படுக்கையில் இருந்தீங்க. சதானந்தம் குழப்பத்துடன் நண்பரின் முகத்தை பார்த்தார். உங்கள் மனைவியையும் மகன் சுந்தரத்தையும் கூப்பிட்டு அனுப்பினால் நல்லது. அவர்கள் எதிரே பேச விரும்புகிறேன், முடித்தார் ஷேக் தாவூத். ஏழுமலை, அம்மாவையும் தம்பியையும் கூட்டிட்டு வா. இவங்க ஏதோ செய்தி சொல்ல வந்திருக்காங்க, உரத்த குரலில் சதானந்தம் உத்தரவிட்டார். அப்பொழுது தாரா படுக்கை மீது சோம்பலுடன் புரண்டு கொண்டு இருந்தாள். உங்களையும் சின்ன எஜமானையும் ஐயா கூப்பிடுகிறார். ஷேக் தாவூத் ஐயாவும் டாக்டர் சண்முகமும் வந்திருக்காங்க.
கதவுக்கு வெளியில் ஒலித்த ஏழ்மலையின் குரல் அவளை திடுக்கிட செய்தது. வாயு சுருட்டி கொண்டு குளியல் அறைக்குள் ஓடினாள். சிறிது பொழுதில் ஆடை மாற்றிக்கொண்டு ஒப்பனையை முடித்து கொண்டு வெளிவந்தாள். மகன் இன்னமும் பல் கூட விளக்காது கடலை குறித்தபடி சும்மா அலைந்து கொண்டிருப்பதை கண்டாள். அவளுக்கு தாங்க முடியாத எரிச்சல். சுந்தரம், போய் சீக்கிரம் முகத்தை கழுவிக்கிட்டு வேறு சட்டை மாற்றிட்டு கீழே வா, அப்பா கூப்பிடுகிறார் என அதட்டினாள். வேகமாக படிகளில் இறங்கி கோபத்துடன் சதானந்தத்தின் அருகே கிடந்த இருக்கை மீது அழுத்தமாக வந்து அமர்ந்து கொண்டு புடவை தலைப்பை கையில் இழுத்து பிடித்து கொண்டாள். சண்முகத்திற்கு அவளை நிமிர்ந்து பார்க்க கூட பிடிக்கவில்லை. தாராவை நோக்கியபடி ஷேக் தாவூத் தான் மறுபடியும் பேச்சை தொடங்கினார். பவுலாம்பிகை மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றிய ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறீங்க. அதிர்ந்து போய்விட்டால் தாரா. இரத்தமெல்லாம் அடைந்து உடல் தொய்ந்து விட்டது போன்ற உணர்வு. இருந்தாலும் சமாளித்தாள். இதென்ன புது கதை? சீறினாள் கோபத்துடன். கதை அல்ல, உண்மை. தக்க சாட்சிகள் இருக்கிறார்கள். அதனால்தான் பேச வந்தோம். ஆஸ்பத்திரிக்கு ஏற்பட்ட தீ விபத்து மின்விசை கோளாறினால் ஏற்பட்டது அல்ல. நீங்கள் ஏவிய மாயாண்டி வைத்த தீ. அதற்கு அவன் சகோதரி மல்லிகாவும் உங்கள் மகன் சுந்தரமும் சாட்சிகள். தொண்டை காய்ந்து நாவறண்டு தாராவின் உடல் முழுவதும் அச்சத்தில் நடுங்கியது. எனினும் நிலைமையை சமாளிக்க தலையை நிமிர்த்தி கொண்டு அவரை முடுக்காக பார்த்தாள். இந்த கதைகளுக்கெல்லாம் நான் பயந்து விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்து நண்பர் போல் வேஷம் போட்டு நல்லா குளிர் பறிக்கிறீங்களே, ஆங்காரமாக கேட்டாள். நண்பன் என்பதனால்தான் பொறுமையுடன் விஷயத்தை தீர விசாரிக்க வந்து இருக்கிறேன். இல்லாவிட்டால் போலீஸை வரவழைத்து மரண வாக்கு மூலமாகி வேண்டிய நடவடிக்கைகளை விரைவில் செய்ய ஏற்பாடு செய்திருப்போமே. மரண வாக்கு மூலமா? ஆமாம். டாக்டர் சண்முகத்தை அவமானப்படுத்த நீங்கள் ஏவி அந்த பெண் மல்லிகா தீ விபத்தில் காயப்பட்டு சாக பிழைக்க கிடைக்கிறாள். அவள் எங்களிடம் தெரிவித்த உண்மைகளை கேட்டுதான் இங்கே உங்களை விசாரிக்க வந்திருக்கிறோம். பொய், இதெல்லாம் நீங்களே புனைந்து கொண்ட கதை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற திட்டம். இறைந்து கத்தினாள் தாரா. மல்லிகாவை ஏவி டாக்டர் சண்முகத்தை அவமானப்படுத்தியது, அவள் அண்ணன் மாயாண்டிக்கு பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு தீ வைத்தது, அமாவாசை இரவில் புது ஆஸ்பத்திரிக்கும் தீ வைக்க மறுபடி மாயாண்டியை தூண்டியது. இப்படி உங்கள் மேல் பல குற்றங்கள் இருக்கின்றன. இன்னும் ஏதாவது பாக்கி இல்லையா? அடுக்கிக்கிட்டு போக ஏளனமாக கேட்டாள் தாரா. சதானந்தம் இடி விழுந்தவர் போல் வாயெடுத்து திகைப்புடன் உட்கார்ந்து இருந்தார். நண்பர் சொல்வதெல்லாம் உண்மையா? பழி பாவத்துக்கு அஞ்சாத அரக்கியா அவர் மனைவி தாரா? இந்த பேயை பெண் என்று நம்பி தமக்குள்ளே என்ன அதிர்ந்து போனார். உங்கள் மகன் சுந்தரம் வந்து எச்சரித்ததால் தான் நாங்கள் இரண்டாவது தடவை நடக்க இருந்த தீ விபத்தை தடுக்க பலத்த ஆயத்தங்களுடன் காத்திருந்தோம். ஆனால் ஆண்டவன் தீர்ப்பு வேறாக இருந்துவிட்டது. மாயாண்டியன் வீடு தீப்பற்றி அந்த விபத்தில் மாயாண்டி மாண்டு போனான். அவன் தங்கை குற்றுயிராக இருக்கிறாள். இதற்கும் நீங்கள் தான் காரணம். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? உரத்த குரலில் கோபமாக கேட்டார் ஷேக் தாவூத். ஐயா, தீர விசாரித்து எதையும் செய்யுங்கள். என் மான மரியாதையெல்லாம் பேச முடியாத துக்கமும் வெட்கமுமாக திணறினார் சதானந்தம். இந்த மிரட்டலுக்கு நான் பயந்துவிட மாட்டேன். இந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று நிரூபிக்கும் சக்தி எனக்கு உண்டு. மறக்காதீங்க. சவால் விட்ட தாரா குரோதமாக அவர்கள் எல்லோரையும் வெறுத்து மாடி அறைக்கு விரைந்தாள். மெல்ல குளித்துவிட்டு வேறுடை உடுத்தி கொண்டு வெளிவந்த மகனை கண்டதும் அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. மக்கு பயலே, அந்த டாக்டர் தடியனிடம் என்ன சொன்னேன்? மூளையில் சாத்தியிருந்த பிரம்பு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சமும் இரக்கமில்லாமல் மகனை அடித்து நொறுக்கினாள் தாரா. சுந்தரம் வீடே கிடுகிடுக்க அலறி அழுதான். முடிவில் பிரம்பை வீசி தூர எறிந்துவிட்டு அழுது புலம்பிய மகனை தரதரவென்று இழுத்து கொண்டு கீழே வந்தாள். தாரா என்று சதானந்தம் கூப்பிட்டதும் புலியாக சீறியபடி திரும்பி பார்த்தாள். கட்டின மனைவி மேல் கண்டவன் வந்து பழி சொல்வதை கேட்டுக்கொண்டு இடிச்ச புலியாட்டம் உட்கார்ந்து இருக்கிறீரே, நீரும் ஒரு மனிதனா? சே, என்னை காப்பாத்துக்கே எனக்கு தெரியும். இறைந்து கத்துவிட்டு ஓலமிட்டு அழுத மகனை நெட்டி தள்ளி கொண்டு வாயிலுக்கு வந்தாள். ஷேக் தாவூத் வேலை பேச வாயை திறக்கமுன் அவளது கார் வேகமாக உருமிக்கொண்டு ஓடிய ஓசை கேட்டது. அத்தியாயம் 31. காலை வந்த பத்திரிகையை புரட்டினால் எத்தனையோ செய்திகள். கடன் தொல்லை தாளாது கணவனும் மனைவியும் மூட்டை பூச்சி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை.
பேருந்தின் படி மீது நின்று பயணம் செய்த மாணவன் தவறி கீழே விழுந்து மரணம். பெருத்த மழையில் சரிந்து போன சுவர் அடியில் சிக்குண்ட 4 குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் இறந்தனர். அலுவலகத்திற்கு போக அவசரப்படும் நகரவாசி அடுத்த சில வினாடிகளிலேயே இதை பற்றி மறந்து பஸ்ஸை பிடிக்க விரைகிறார். ஆனால் கிராமத்து மக்களின் போக்கே வேறு. ஊரில் ஒரு திடுக்கிடும் நிகழ்ச்சி நடந்துவிட்டால் வாய் ஓயாது நீண்ட நாள் அதை பற்றியே பேசிக்கொண்டு இருக்க அழுக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட துன்ப நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது அந்த கார் விபத்து. குடும்ப வக்கீலை கண்டு ஆலோசனை கேட்டு தான் செய்த குற்றங்களிலிருந்து தப்ப ஒரு வழி தேடிக்கொள்ள மகனுடன் காரில் விரைந்த தாரா கலவரத்தில் நிதானத்தை இழந்துவிட்டாள். அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று தனக்குள்ளே அரண்டு விட்டாள். எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த வாகனங்கள் எதுவுமே அவள் கண்களில் படவில்லை. 1 மணி நேரத்தில் திருச்சி நகரை அடைந்து விட வேண்டும். வக்கீலை கண்டு கட்டாயம் ஆலோசித்தாக வேண்டும் என்ற பரபரப்பில் காரை வேகமாக அழுத்தினாள். வண்டி காற்றாக பறந்தது. எதிர்ப்புறத்திலே வந்த லாரி ஓட்டி எத்தனையோ முயன்றான். பலமாக குழலை அழுத்தி எச்சரிக்க முயன்றான். மாட்டு வண்டி ஒன்றை கடந்து அதன் பக்கமாக விரைந்து வரும் காரை தடுக்க விலக்கி பொருத்தி அடையாளம் காட்டி பார்த்தான். ஒன்றுமே அவள் கண்களில் படவில்லை. வேகத்தை தனித்து லாரியை அவன் வலப்பக்கம் முடிக்கும் முன் டமால் என்று பெரும் சப்தம். கலகலவென்று கண்ணாடி தூள்கள் உடைந்து சிதறும் ஓசை. ஐயோ அப்பா என்ற அலறிய குரல்கள். வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எதிர்பக்கமாக ஊர்ந்து வந்த இன்னொரு லாரி டிரைவர் என்று உதவிக்கு எல்லோரும் ஓடி வந்தனர். குற்றுயிராக கிடந்த தாராவையும் சுந்தரத்தையும் வண்டியின் நசுக்கல்களில் இருந்து வெள்ளை எடுப்பதே பாடாக இருந்தது. திருச்சி நகருக்கு சில கிலோமீட்டரே இருந்தது. காயம்பட்டு இருவரையும் காலியாக இருந்த லாரியின் பின்பகுதியில் ஏற்றி மருத்துவமனைக்கு விரையும் முன் இருவரும் இறந்து போயினர். சதானந்தம் எழுந்து நடக்க முடியாது இருந்தார். நடக்க முடிந்ததே என்ற மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்கும் முன் சதானந்தத்தின் வாழ்வில் இப்படி ஒரு பெரும் துயர நிகழ்ச்சி. அதிர்ந்து போய்விட்டார். கோர்ட்டார் நீதி வழங்கும் முன் ஆண்டவனே என் மனைவியை தண்டித்து விட்டார் என்ற நண்பர் ஷேக் தாவூத்தின் கரங்களை பற்றி கொண்டு அழுதார் சதானந்தம். சாவு என்பது இயற்கையாக எல்லோருக்குமே ஏற்படும் ஒரு முடிவு. அதை தண்டனை என்று சொல்லாதீங்க. இப்போ ஏற்பட்டது தவிர்க்க முடியாத ஒரு விபத்து என்று நண்பருக்கு அவர் ஆறுதல் பல சொன்னார். சுப காரியங்களை வேணுமானாலும் ஒதுக்கிவிடலாம். மனைவி மகன் இருவரையும் பறி கொடுத்த துக்கத்திலே மூழ்கியிருக்கும் சதானந்தத்தின் வீட்டிற்கு துக்க காரியங்களில் கலந்து கொள்ளாது ஒதுங்கி இருப்பது தவறு என்று மகனிடம் பன்முறை பேசி ஒப்புக்கொள்ள செய்தாள் பொன்மணி. ஊரே திரண்டு அங்கு கூடியிருந்த சமயம் சதானந்தம் தன் முதல் மனைவியை கண்டதும் உணர்ச்சி வசத்திலே ஆடி போய்விட்டார். சூழ்நிலையை ஒரு கணம் மறந்து போனார். பொன்மணி பவளாம்பிகை பழி வாங்கி கொண்டுட்டா. உனக்கு செய்த கொடுமைக்கு இப்போ நான் சரியான தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று பச்சை பிள்ளையைப் போல் ஓவென்று அழுது கொண்டு எழுந்து அருகில் வந்தார். பொன்மணி அவர் பக்கத்திலே வந்து நெருக்கமாக நின்று கொண்டாள். அப்படி சொல்லாதீங்க, என் பாவம், அதை நான் அனுபவித்தேன். மனதை தளர விடாதீங்க என்று ஆறுதல் கூறினாள். துயரம் தாழ முடியாது குலுங்க அழுத கணவனது தோலை பற்றி கொண்டு அவளும் கூட கண்ணீர் வடித்ததை கண்டு அங்கு கூடியிருந்த அனைவரும் மனம் கரைந்து போயினர். ஊர் பெரியவங்களின் வேண்டுகோளையும் ஷேக் தாவூத்தின் வற்புறுத்தலையும் கார்த்திகேயனால் ஒதுக்கிவிட முடியவில்லை. தன் அன்னையின் அவமானத்துக்கு காரணமாக இருந்தவள்தான் தாரா. ஆனாலும் அவனுக்கு சிற்றனை. இறந்து போனவளிடம் இணைப்பாக என்ன, ஊருடன் ஒத்துப்போவதுதான் நல்லது என்ற முடிவுடன் அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் ஈமக்கடன் செய்ய அவன் முன் வந்தான். என்ன இருந்தாலும் பொன்மணி வளர்த்த செல்வன், நல்ல பிள்ளை, உத்தமன் என்று ஊரே அவனை இந்த செயலுக்காக வியந்து பாராட்டியது, வாழ்த்தியது. தாராவின் காரியங்கள் யாவும் நடந்தேறின. சில நாட்களுக்கு பின்னர் தன் மனைவி குழந்தைகளுடன் வெளியேற சாமான்களை பெட்டியில் அடிக்க தயாராகி கொண்டிருந்த மகனை கண்டு அஞ்சி அரண்டு போனார் சதானந்தம். கார்த்தி என்று முதல் முறையாக அவர் கூப்பிட்டதும் திடுகிட்டு நிமிர்ந்து பார்த்தான் மகன். பேரனை இப்படி கூட அம்மா. கையை நீட்டி மோகனாவிடம் இருந்து குழந்தையை வாங்கி தன் மார்போடு அணைத்து கொண்டார். கார்த்தி, என்னென்னவோ நடந்து போச்சு, அதையெல்லாம் நான் மறந்துட்டு இனி அகிலும் ஒன்னா இருக்கணுங்கிறது என் ஆசை. பேச முடியாது தடுமாறினார். பணத்தையும் பங்களாவையும் கண்டு நான் மயங்கிடுவேன்னு பார்த்தீங்களா?
காரியங்கள் நடக்கணுங்கிற கடமைக்காக இங்கே தங்கியிருந்தேன், அவ்வளவுதான். ஏளனமாக கூறிவிட்டு தகப்பனை உறுத்து பார்த்தான் பிள்ளை. இந்த பணம் பங்களா எல்லாம் உன் தாத்தாவில் என் பேரனுக்கு சேர வேண்டிய சொத்து. அதை நிர்வகிக்க வேண்டியது உன் கடமை. கடைசி காலத்திலாவது பொன்மணி பூவும் பொட்டுமாக என் கூட துணையாக இருக்கணும்னு பிரியப்படுறேன். அதுக்கு நீ உத்தரவு கொடுக்கணும்ப்பா. ஒரு தகப்பன் தன் மகனிடம் குரல் தழுத்தழக்க யாசித்தார். கார்த்தி, உன்னை பார்த்துக்க மோகனா இருக்கிறாள். இவரை கட்டி காக்க யாருமே இல்லை. வயசு காலத்திலே நோயோடு இவர் தன்னந்தனியாக தவிக்கிறதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? கண் கலங்கினாள் பொன்மணி. அவனுக்கு இது அதிசயமாக இருந்தது, கோபமாகவும் இருந்தது. செய்யும் கொடுமையெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் கணவன் மன்னிப்பு கேட்டதும் கண் கலங்கி நெஞ்சு குழைந்து அறிவு தடுமாறி இந்த பெண்கள் ஏமாளியாக போய் விடுகிறார்களே. விவாகரத்து மூலம் உங்களை அவர் மனைவிங்கிற நிலையிலிருந்து ஒதுக்கி விட்டாரே. எந்த உறவிலே இனி நீங்கள் இவரோடு சேர்ந்து வாழ நினைக்கிறீங்க? தாயிடம் கோபத்தோடு கேட்டான் அவன். அது கோர்ட்டு போட்ட உத்தரவு. ஆனால் அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கிறவரை நான் அவர் மனைவி தானே கார்த்தி. இந்த சிக்கலை தவிர்க்க ஒன்று செய்கிறேன். நானும் பொன்மணியும் எங்கள் திருமணத்தை விரைவில் பதிவு செய்து கொண்டு விடுகிறோம். அப்பொழுது கூட உனக்கு மறுப்பு உண்டா? தந்தை ஆதங்கத்துடன் கேட்டார். கார்த்தி, இதுவரை நான் உன்னிடம் எதுவுமே ஆசையாக கேட்டதில்லை. இப்போ ஒன்று கேட்கிறேன், மறுக்காதே அப்பா. என் கணவருடன் எப்போவாவது ஒரு காலத்தில் மறுபடியும் இணைந்து வாழ மாட்டோமான்னு நான் ஏங்கி கொண்டு வேண்டாத தெய்வம் பாக்கி இல்லை. அந்த வாய்ப்பு இப்போ தானாக வந்திருக்கு. நீ தடை சொன்னால் என்னப்பா செய்வேன்? ஒரு தாய் பிள்ளைக்கிட்ட கேட்குற மடிப்பிச்சை. அப்பா கார்த்தி. பொன்மணி விம்மி அழுதாள். அம்மா, மன்னிச்சுக்கோங்க. உங்கள் விருப்பப்படியே அப்பாவோடு இருங்கோம்மா. நானும் மோகனாவும் பழையபடி அந்த வீட்டுக்கே திரும்பிடுறோம். வருத்தப்படாதீங்க. நெஞ்சம் நிகழ்ந்து திணறினான் கார்த்திகேயன். அது சமயம் ஷேக் தாவத்தும் டாக்டர் சண்முகமும் உள்ளே வந்தனர். அரைக்குறையாக இந்த பேச்சு அவர்களுக்கும் கேட்டது. பிரிந்து போன நண்பரின் குடும்பம் ஒன்றாகிவிட வேண்டும் என்று எண்ணிய சதானந்தத்திடம் இதை பற்றி பேசி திடமான முடிவெடுக்க சொல்லி உற்சாகப்படுத்தியவரும் அவர்தான். அவருக்கு எல்லாம் முன்பே தெரிந்த சங்கதிதான். தம்பி கார்த்திக், பவளாம்பிகை மருத்துவமனையை மறுபடியும் திறக்கப் போகிறோம். அடுத்த கூட்டத்திலே சதானந்தம் அவர்களை நிர்வாக குழுவின் தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்து இருக்கிறோம். மறுபடியும் பதவியேற்று மருத்துவமனையை நடத்தி கொடுக்க டாக்டர் சண்முகம் மனமுவந்து ஒப்புக்கொண்டு இருக்கிறார். பின்பு கிராமத்தில் இருந்த பிளவு நீங்கி இப்போ எல்லோரும் ஒற்றுமையாகி விட்டிருக்கிறோம். அது சமயம் நிர்வாக குழுவின் தலைவர் குடும்பத்திலே பழைய பகை காரணமாக பிளவு இருப்பது நியாயமா சொல்? நீ படித்தவன், பல மேதைகளை உருவாக்க போகும் பள்ளி ஆசிரியர். சதானந்தம் யார்? நீ ஏற்க மறுத்தாலும் நியாயப்படி உன்னை பெற்றெடுத்த தகப்பன். யோசிச்சு பார் தம்பி. கார்த்திகேயன் அவரை தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்து லேசாக முறவளித்தான். நீண்ட நாள் குடும்பத்து நண்பன் நான். என் முன் வளர்ந்த பிள்ளை நீ. நான் சொல்வதை கேள். நாம் எல்லோரும் பகை பிளவுகளை மறந்து ஒன்றாக கூடி இந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். இத்தனை இடைஞ்சல் ஏற்பட்டும் டாக்டர் சண்முகம் ஏன் இன்னமும் இங்கேயே நம்மோடு தங்கியிருக்கிறார்? சிந்தித்து பார். இந்தியாவின் இதயம் கிராமத்தில்தான் வாழ்கிறதுன்னு அண்ணல் காந்தி மகான் சொன்னார். அதையே எண்ணிக்கொண்டு அந்த இதயத்திலேயே வாழ்வதுன்னு ஒரே தீர்மானமாக நான் இருக்கிறேன். கார்த்தி, நீங்களும் எங்களுடன் ஒத்துழைக்கணும். சண்முகம் மைத்துனின் கருத்தை அன்போடு பற்றினான். நெஞ்சொருக்கி போய்விட்டான் கார்த்திகேயன். அவன் கண்கள் கனத்தன. மோகனாவின் முகத்தை பார்த்தான். தாயின் கலங்கிய கண்களை பரிவுடன் நோக்கினான். உறவினருக்கு ஒப்பான நண்பர் ஷேக் தாவத்தை நிமிர்ந்த அன்புடன் பார்த்தான். சண்முகத்தை நன்றியுடன் நோக்கிவிட்டு மெல்ல தன் கரங்களை விடுவித்து கொண்டு சதானந்தத்தின் பக்கம் வந்தான். அப்பா என்றபடி கைகளை நீட்டினான். அவனுக்கு பேச முடியாது. உணர்ச்சி தொண்டையை அடைத்தது. கார்த்தி, என் கண்ணே என்று திணறிய சதானந்தம் மகனை நெஞ்சார தழுவி கொண்டு கண்ணீர் சிந்தியபடி குலுங்கினார்.